வணக்கம் நண்பர்களே. அதிரடியாக கைதாகும் ஏவாவேலு மற்றும் நேரு. ஒட்டுமொத்த திமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு கைது பயத்தை காட்டியிருக்கிறாரு முதல்வர் விஜய். அந்த வகையில் ஜெயலலிதா பாணியில் ஆட்சிக்கு வந்த அடுத்தடுத்த நாட்களிலே அதிரடியாக செக் வைத்து திமுக முன்னாள் அமைச்சர்களின் தூக்கத்தை கலைத்திருக்கிறார் விஜய். நேரு மீது வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறை அழுத்தம் கொடுத்து வந்த நிலையில் கடந்த திமுக ஆட்சியில் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி காலதாமதம் செய்து தப்பித்து வந்தார் நேரு. ஆனால் நேரு மீது 3 வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறை கடந்த திமுக ஆட்சி காலத்திலே நோட்டீஸ் அனுப்பியிருந்த நிலையில் தற்போது அவர் மீது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மேலும் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக உதயநிதியின் நெருங்கிய நம்பர் ரத்தீஷ் தலைமறைவாக இருக்கும் நிலையில் அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. அதனால் உலகில் எந்த விமான நிலையத்திலும் அவரது கைது செய்யப்பட்டு தமிழகம் அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருதான். மறுபக்கம் செந்தில் பாலாஜி நிலைமை பரிதாபமாக இருக்கு. தாவேகா அரசு கொடுத்து வரும் அடுத்தடுத்த நெருக்கடியின் காரணமாக போலீஸ் ஸ்டேஷன், நீதிமன்றம் என அழைத்து கொண்டிருக்கிறாங்க. இதில் செந்தில் பாலாஜி விரைவில் கைது செய்யப்படலாம் என்கின்ற தகவல் வெளியாயிருக்கு. அடுத்த கட்டமாக ஏவாவேலு தொடர்பான லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு முன்பாகவே அவருக்கு தகவல் சென்றதை தொடர்ந்து கரூரில் அவருக்கு சொந்தமான இடத்தில் இருந்த சில முக்கிய ஆவணங்கள் வேற ஒரு இடத்திற்கு மாற்றப்பட்டதா தகவல்கள் வெளியாகி இருந்தது. இருந்தும் ஏவாவேலுவுக்கு சொந்தமான இடங்களில் நடந்த லஞ்ச ஒழிப்புத்துறையின் அதிரடி சோதனையில் அவரும் நெருக்கடியில் தான் இருக்கார். மேலும் கடந்த திமுக ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த ஏவாவேலு துறையில் 30% கமிஷன் கான்ட்ராக்டர் இடம் பெற்றிருக்கிறார். அதிலிருந்து 600 கோடி வரை முறைகேடு நடந்ததாக தற்போது ஆட்சியில் இருக்கும் தாவேகா அரசு கண்டுபிடிச்சிருக்கிறதாகவும் அந்த 600 கோடியில் திமுக முதல் குடும்பத்திற்கும் பங்கு சென்று இருப்பதாக சந்தேகப்படுது தாவேகா அரசு. இப்படி ஒரு நெருக்கடியான சூழலில் திமுக சிக்கி தவிக்க தங்களை காப்பாற்றிக் கொள்ள தாவேகாவில் தங்கள் வாரிசுகள் அனுப்பி தஞ்சம் அடைந்து கொண்டிருக்கிறாங்க திமுகவின் மூத்த தலைவர்கள். அந்த வகையில் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் மகன் தாவேகாவில் இணைந்தார். இது முழுக்க ஜெகத் ரட்சகன் தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்க தான் அவருடைய மகனை தாவேகாவுக்கு அனுப்பியிருக்கார். மேலும் ஏவாவேலுவின் மகன் கம்பனும் தாவேகா பக்கம் சாய்வதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதா விரைவிலே அவர் தாவேகாவில் இணைய வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. இந்நிலையில் தாவேகா ஆட்சிக்கு வந்து லைட்டா அடிக்க ஆரம்பித்ததற்கே ஒட்டுமொத்த திமுக கூடாரமும் ஆட்டம் கண்டிருக்கும் நிலையில் இன்னும் இறங்கி அடித்தா முதல்வர் விஜய் மற்றும் தாவேகா அமைச்சர்கள் சட்டசபையில் பேசும்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மேசையை தட்டி வரவேற்பு கொடுத்தாலும் கொடுப்பாங்க என தற்போது செய்தி வெளியாகியிருக்கு.